வணக்கம். தமிழியல் ஆய்வுகள் வரலாறும் வளர்ச்சியும். நான் சுப்பிரமணியன். உரைத்தொடர் 40. இத்தொடரிலே சிலப்பதிகாரம் தொடர்பான பார்வையிலே இதுவரை அவ்வாக்கம் தொடர்பான ஆய்வுகளின் வரலாற்று இயக்கத்தை தெரிந்து கொள்ள துணை நிற்கும் வகையில் உருவான நூல்கள் சிலவற்றை நோக்கி வந்தோம். குறிப்பாக சிலப்பதிகாரம் வாசிக்கப்பட்டு வந்த முறைமை பற்றி கடந்த கட்டுரை இறுதியில் விரிவாகவே நோக்கினோம். இவ்வாறான பார்வையின் தொடர்ச்சியாக அமையும் இக்கட்டுரையிலே முதலில் சிலப்பதிகாரத்தை பண்டை தமிழரின் சமூக பண்பாட்டு இயங்கு நிலைகளை அறிந்து கொள்ள உதவும் ஒரு ஆக்கமாக, அதாவது பண்பாட்டு பிரதியாக தரிசிக்கும் வகையில் அமைந்தவற்றுள் முக்கியமானவை எனத்தக்க சில ஆக்கங்கள் கவனத்துக்கு வரப்பட உள்ளன. அதனை அடுத்து சிலப்பதிகாரம் சார்ந்து கடந்த சில ஆண்டுகளில் எழுதப்பட்டு வந்த சில கட்டுரைகள் தரும் புதிய செய்திகள் சிலவற்றையும் இங்கு நோக்குவதோடு சிலப்பதிகார ஆய்வுகள் என்ற வகையில் அமைந்த இக்கட்டுரை பகுதி நிறைவுக்கு வருகிறது. முதலில் சிலப்பதிகாரத்தை பண்பாட்டு பிரதியாக தரிசிக்கும் முயற்சிகள் என்ற வகையிலே குறிப்பாக இசை மற்றும் நாடகம், அதாவது கூத்து ஆகிய துறைகள் சார்ந்து வெளிவந்துள்ள 4 நூல்கள் கவனத்துக்கு வருகின்றன. இசை சார்ந்து வெளிவந்தவற்றுள் முக்கியமானவை டாக்டர் எஸ். ராமநாதன் 1917 தொடக்கம் 1968 வாழ்ந்தவர். அவர்களின் சிலப்பதிகாரத்து இசைத்தமிழ் மற்றும் டாக்டர் சேலம் எஸ். ஜெயலட்சுமி PhD அவர்களின் சிலப்பதிகாரத்தில் இசைச்செல்வங்கள் ஆகிய 2 ஆகும். இவற்றுள் முதலாவது ஆக்கமானது சென்னையில் உள்ள தமிழ் எழுத்தாளர் கூட்டுறவு சங்கத்தின் வெளியீடாக 1981 வெளிவந்தது. இரண்டாவது ஆக்கம் சென்னை உலக தமிழராட்சி நிறுவன வெளியீடாக 2000 வெளியிடப்பட்டதாகும். நாடகம் சார்ந்து வெளிவந்தவற்றுள் முனைவர் வே.மு. ஷாஜகான் கனி அவர்களின் அரங்கேற்று காதை ஆராய்ச்சி என்ற நூலும், திரு இளைய பத்மநாதன் என்பாரின் ஆக்கமான அரங்கத்திரம் சிலப்பதிகாரம் என்ற நூலுமே இங்கு கவனத்துக்கு வர உள்ளன. இவற்றுள் முதலாவது நூலானது மேற்சுட்டிய சென்னை உலக தமிழராட்சி நிறுவன வெளியீடாக 2009 வெளிவந்ததாகும். இரண்டாவது நூலானது சென்னை களரி வெளியீட்டகத்தால் 2020 வெளியிடப்பட்டதாகும். மேற்படி 4 ஆக்கங்களின் வரலாற்று முக்கியத்துவம் என்ற வகையில் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய அம்சம் சிலப்பதிகாரத்தின் இசை மற்றும் நாடகம் ஆகியன சார் விடய பரப்புகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட தனிநிலையின் உண்ணாய்வுகள் ஆக இவை அமைந்துள்ளன என்பதே ஆகும். இத்தொடர்பிலான வரலாற்று நிலையிலான விளக்கம் ஒன்று இங்கு அவசியமாகிறது. சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள இசை மற்றும் நாடகம் ஆகியன சார்ந்த விடய பரப்புகளை ஆய்வு நிலையில் நுனித்து நோக்கும் முயற்சிகள் அந்நூல் அச்சேறிய காலம் முதலே தோற்றங்கொள்ளத் தொடங்கிவிட்டன. தமிழ் இசையியல் ஆய்வின் முன்னோடிகள் என்ற கணிப்புக்குரியவர்களான தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் மற்றும் பேராசிரியர் விபுலானந்த அடிகளார் ஆகியோர் சிலப்பதிகாரத்தின் இசைப்பகுதியில் தனி கவனம் செலுத்தியவர்கள் என்பது பொதுவாக நாம் அறிந்த செய்தியே ஆகும். ஆபிரகாம் பண்டிதரின் பெருநூலான கருணாமிர்த சாகரம் 1917 சிலப்பதிகாரத்தின் இசை செய்திகளை உள்ளடக்கியது என்பதையும், விபுலானந்த அடிகளாரின் யாழ் நூல் 1947 என்ற ஆய்வு நூலின் உருவாக்கத்துக்கு சிலப்பதிகாரம் முக்கிய ஆதாரங்களில் ஒன்றாக திகழ்ந்துள்ளது என்பதையும் கூட நாம் அறிவோம். இவற்றைப் போலவே சிலப்பதிகாரத்தின் கூத்து மற்றும் நாடகம் சார் விடயப்பரப்புகளை நுனித்து நோக்கும் முயற்சிகளும் கடந்த நூற்றாண்டில் பரவலாக நிகழ்ந்து வந்துள்ளன. இவற்றுள் ஆய்வு நிலைசார் முக்கிய ஆக்கங்களில் ஒன்றாக திகழ்வது பேராசிரியர் க. சிவத்தம்பி அவர்களின் டாக்டர் பட்ட ஆய்வுகளான டிராமா இன் ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி 1970 ஆகும். இது பின்னாளில் தமிழிலே பண்டை தமிழ் சமூகத்தில் நாடகம் என்ற தலைப்பிலே 2005 வெளிவந்ததாகும். இதில் சிலப்பதிகாரத்தின் நாடகம் பற்றிய விடய பரப்பானது நுனித்து நோக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அமைந்த ஆய்வு பகுதியானது சிலப்பதிகாரத்தில் காணப்பெறும் நாடகம் பற்றிய தகவல்களின் பகுப்பாய்வு என்ற தலைப்பில் ஒரு தனி கட்டுரையாக சிலப்பதிகாரம் பன்முக வாசிப்பு என்ற கட்டுரை தொகுப்பில் பதிவாகியுள்ளது என்பதை கடந்த கட்டுரையிலே நோக்கியுள்ளோம். இவ்வாறெல்லாம் சிலப்பதிகாரத்தின் இசை மற்றும் நாடக பகுதிகள் முன்னரே ஆய்வு நிலையில் அணுகப்பட்டிருப்பினும் அம்முயற்சிகள் தமிழரின் இசை மற்றும் நாடகம் ஆகியன தொடர்பான பொதுவான வரலாற்றின் ஒரு பகுதிசார் தரவுகளின் களஞ்சியம் என்ற அளவிலேயே சிலப்பதிகாரத்தை நோக்கியுள்ளன என்பதே இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாகும். ஆனால் இங்கு நாம் நோக்கியவையான டாக்டர் எஸ். ராமநாதன், டாக்டர் சேலம் எஸ். ஜெயலட்சுமி, முனைவர் வே.மு. ஷாஜகான்
கனி மற்றும் திரு இளைய பத்மநாதன் ஆகியோரின் நூல்கள் சிலப்பதிகாரம் என்ற ஆக்கத்தை மட்டுமே நினைத்து நோக்கும் முறைமையில் அமைந்த தனிநிலை நுண்ணாய்வுகள் என்ற கவனத்துக்கும் கணிப்புக்கும் உரியவை ஆகின்றன. மேற்சுட்டிய நால்வரும் தாம் ஈடுபாடு கொண்ட துறைகள் சார்ந்த அனுபவ அறிவும் ஆய்வறிவும் கொண்ட புலமையாளர்கள் ஆவர். டாக்டர் எஸ். ராமநாதன் அவர்களும் டாக்டர் சேலம் எஸ். ஜெயலட்சுமி அவர்களும் பல்கலைக்கழகங்களில் இசை கற்பித்து வந்தவரும் ஆவார். எஸ். ராமநாதன் அவர்கள் 1950களிலேயே சிலப்பதிகார இசை பற்றிய ஆய்வில் தீவிர ஈடுபாடு காட்டி வந்தவர் ஆவார். இதற்கு முக்கிய சான்றாக அமைவது 1956 வெளிவந்ததான சிலப்பதிகார இசை நுணுக்க விளக்கம் என்ற அவரது நூல். இவ்வாறு சிலப்பதிகார இசை பற்றிய ஆய்வில் தொடர்ந்து ஈடுபாடு காட்டி வந்த இவர் 1970களில் அமெரிக்காவின் பெல்சியன் பல்கலைக்கழகத்திலே அப்பொருண்மை சார்ந்த டாக்டர் பட்டத்துக்கான ஆய்வை மேற்கொண்டார். அவ்வாய்வின் நிறைவாக மியூசிக்கின் சிலப்பதிகாரம் என்ற தலைப்பிலே அவர் சமர்ப்பித்த ஆங்கில ஆய்வுகளானது பின்னர் அதே தலைப்பில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தால் நூல் வடிவில் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேலும் பல ஆய்வு முடிவுகளையும் இணைத்து அவரால் வெளியிடப்பட்ட ஆக்கமே சிலப்பதிகாரத்து இசைத்தமிழ் என்ற ஆய்வு நூல். தகவல் இந்நூலின் முன்னுரை. இசைத்தமிழின் தொன்மை, ஆட்சியர் குரவை, அரங்கேற்றுகாதே, வட்டப்பாலையின் இடமுறை திரிபு முதலியனவாக அமைந்த 9 இயல்களில் இவ்வாக்கம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வட்டப்பாலையின் அமைப்பு நிலை சார்ந்து மேற்கொள்ளப்படும் இசை முறைமை பற்றி இந்நூல் தனிக்கவனம் செலுத்தியுள்ளது. இவருடைய இந்நூலாக்கத்துக்கு முன்னோடி முயற்சியான மியூசிக்கின் சிலப்பதிகாரம் என்ற ஆய்வுகளானது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தால் நூலாக வெளியிடப்பட்ட போது அதற்கு அப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக திகழ்ந்தவரான பேராசிரியர் வாசே குழந்தசாமி அவர்கள் சிறப்பானதொரு முன்னுரை வழங்கியுள்ளார். ஆங்கிலத்திலான அம்முன்னுரையின் ஒரு பகுதி வருமாறு: Professor S. Ramanathan has made a great and original contribution to unravel the music of ancient Tamils. It is an extremely commendable effort and breaks new ground in research in Tamil. The pioneering nature of the endeavor is as important as the contribution. சிலப்பதிகாரத்து இசைத்தமிழ் 38. டாக்டர் சேலம் எஸ். ஜெயலட்சுமி அவர்கள் 1960களிலிருந்தே தமிழிசை ஆய்வில் தனிக்கவனம் செலுத்தி வந்தவர். அவ்வரத்தின் அடியாக அவர் மேற்கொண்டுள்ள ஆய்வுகளின் தொடர்ச்சியாக 1990ஆம் ஆண்டில் அவ்வாறால் எழுதி முடிக்கப்பட்டதே சிலப்பதிகாரத்தில் இசை செல்வங்கள் என்ற நூல். தகவல் இந்நூலின் எண்ணுரை. 10 ஆண்டுகள் கழித்தே அவருடைய இவ்வாக்கம் நூலுருவில் அச்சேறி வெளிவந்துள்ளது. தமிழரின் இசை மரபின் தொன்மையை வெளிக்கொணர்தல் வேண்டும் என்பதான ஆர்வத்தின் அடியாக உருப்பெற்றதான இந்நூல் 300 பக்கங்களுக்கு மேல் விரிந்து செல்வது. சிலப்பதிகாரத்து இசை செய்திகள் பற்றிய தவற்களஞ்சியம் என்பதான கணிப்புக்கும் உரியதான இவ்வாக்கம் திகழ்கிறது. முனைவர் வே.மு. ஷாஜகான் கனி அவர்களும் இளைய பத்மநாதன் அவர்களும் நாடகத்துறையில், குறிப்பாக அதன் ஒரு கூறான அரங்கியல் துறையில் ஆழ்ந்த கவனம் செலுத்தி வந்தவர்கள் ஆவர். ஷாஜகான் கனி அவர்கள் கல்லூரி பேராசிரியராக திகழ்ந்த கல்வியாளரும் ஆவார். தமிழில் மேடை நாடகங்கள் பற்றிய ஆய்வு நிகழ்த்தி முனைவர் பட்டம் பெற்றவரும் கூட. சிலப்பதிகாரத்தின் அரங்கேற்று காதையின் மீது அவர் கொண்டிருந்த பேர் ஈடுபாட்டின் வெளிப்பாடாக அமைந்ததே அரங்கேற்று காதை ஆராய்ச்சி என்ற தலைப்பிலான அவருடைய ஆக்கம். சிலப்பதிகாரத்தின் 3வது இயலான அரங்கேற்று காதை காட்சிப்படுத்தும் மாதவி நாடல் நிகழ்வானது தமிழ் பண்பாட்டு வரலாற்றிலே முதலாக நமது கவனத்துக்கு வரும் அரங்க நிகழ்வு என்ற பெருமைக்குரியதாகும். இந்த ஆடல் மகளின் ஆளுமை அம்சங்கள், அவள் அதனை வெளிப்படுத்தியுள்ள முறைமைகள் மற்றும் அதற்கு களமாக அமைந்ததான அரங்கச் சூழல் ஆகியவற்றை அக்காதையானது நேர்முக வர்ணனை எனத்தக்க எடுத்து உரைப்பு முறையிலேயே வாசகரின் கற்புல காட்சிக்கு இட்டு வந்துள்ளது. அரங்கின் அமைப்பு, அவ்வரங்கிலே மாதவியின் ஆடலுக்கு துணை நிற்கும் பாடலாசிரியன், இசையோன், தன்னுமை ஆசிரியர் முதலிய துணைநிலை கலைஞர்களின் ஆளுமை அம்சங்கள் ஆகியன அக்காதையிலே விரிவாக எடுத்துரைக்கப்படுகின்றன. மாதவி ஆடிய பல்வகை கூத்துக்கள் பற்றி விரிவான செய்திகளையும் அக்காதை தருகிறது.
இவ்வாறான எடுத்துரைப்பினூடாக இளங்கோவடிகள் தன்னை ஒரு காவிய புலவனாக மட்டுமன்றி முத்தமிழ் வித்தகனாகவும் அடையாளப்படுத்தி கொண்டுள்ளார் என்பதை அந்நூலை வாசித்தோர் நன்கு அறிந்திருப்பர். இவ்வாறாக இளங்கோ காட்சிப்படுத்திய அரங்க நிகழ்வு சூழலின் ஒட்டுமொத்த அம்சங்களையும் முனைவர் வே.மு. ஷாஜகான் கனி அவர்கள் நமது கால அரங்கியல் ஆய்வு பார்வைகளின் ஊடாக தமது மேற்சுற்றிய அரங்கேற்று காதை ஆராய்ச்சி என்ற நூலிலே விரிவாகவே நமக்கு காட்சிப்படுத்தியுள்ளார். இவ்வாய்வு நூலின் தொடக்கத்தில் அமைந்துள்ள ஆராய்ச்சி முன்னுரை என்ற பகுதியிலே மேற்படி அரங்கேற்று காதைக்குரிய வரலாற்று முக்கியத்துவம் என்ற வகையில் குறிப்பாக தமிழரின் பண்டைய நாடக மரபுசார் வழக்காறுகள் பற்றிய வரலாற்றில் அக்காதைக்குரிய முக்கியத்துவம் என்ற வகையில் முனைவர் ஷாஜகான் கனி அவர்கள் முன்வைத்துள்ள குறிப்பொன்று இங்கு சுட்டத்தக்க முக்கியத்துவமுடையதாகும். அக்குறிப்பு வருமாறு: நாடகம் அரங்கேற்றுபவர் தகுதிகள், நாடக பயிற்சியை தொடங்கும் அகவை, பயிற்சி மேற்கொள்ளும் ஆண்டுகள், பயிற்சி தரும் ஆடலாசிரியரின் தகுதிகள், அரங்கேற்றத்தின் போது பிற்புலத்தில் ஒருங்கிணைந்து செயற்படும் கலைஞர்களான இசையோன், தன்மையாசிரியன், குழலோன், யாழாசிரியன் முதலியோரின் தகுதிகள், ஆடலரங்கத்திற்கான இடத்தேர்வு, அதன் நீள அகல உயரங்களின் அளவு, மேடையிலிருந்து அதன் உத்தர பலகையின் உயரம், அதிலிருந்த ஓவியம், திரைகளின் வகைகள், அமைத்து ஒளிதரும் முறைமை, தலைக்கோலின் பெருமை, தலைக்கோல் சடங்குகள், நாடக கதை பாடல், புனைந்த கவிஞனுக்கு அரசு செய்த மரியாதை, ஊர்வலம், அரங்கில் கலைஞரும் அவையில் மன்னர் முதலான மக்களும் நின்ற அமர்ந்த நிலை முறைகள், நாடகத்தின் தொடக்க நிகழ்வு முறைகள், தோரிய மகளிர் கடவுள் வாழ்த்து பாடுதல், குழலும் யாழும் தன்னுமையும் முழவும் என பல்வேறு இசைக்கருவிகள் முழங்க, பாலைப்பண் இசைக்க, அந்தரக்கொட்டு ஆட, அதன்பின் மாதவி உருக்காட்டி நாட்டிய நன்னூல் நன்கு வகுத்த முறையில் நாடகத்தை நிகழ்த்துதல் என தொடர் நிகழ்ச்சிகளாக தொன்று தொட்டு வரும் தமிழ் நாடக வழக்காறுகளை விளக்குகிறது அரங்கேற்று காதை. அரங்கேற்று காதை ஆராய்ச்சி பக்கம் 3. திரு இளைய பத்மநாதன் அவர்கள் பல நாடகங்களை எழுதியும் அரங்கேற்றியும் பெற்ற அனுபவங்கள் ஊடாக அரங்கியல் பற்றிய தனது அறிவை அகலப்படுத்தி கொண்ட கலைஞரும் ஆவார். குறிப்பாக அனைத்துலக அரங்கியல்கள் பற்றி விரிவாகவே தெரிந்து தெளிந்தவர் அவர். இவ்வாறான அறிவாற்றலுடன் சிலப்பதிகாரத்தின் கூத்து மரபுகள் பற்றி விரிவாகவே நோக்க முற்பட்டவர். அவருடைய முயற்சி தேறலாக அமைந்ததே அவரின் அரங்கத்திறம் சிலப்பதிகாரம் என்ற நூலாக்கம். இவ்வாக்கமும் மேலே நாம் நோக்கி அரங்கேற்று காதை ஆராய்ச்சி என்ற முனைவர் ஷாஜகான் அவர்களின் நூலைப் போலவே சிலப்பதிகாரத்தின் அரங்கேற்று காதையை மையப்படுத்திய ஒரு நுண்ணாய்வுதான். ஆயினும் நோக்கு நிலையில் முன்னதிலிருந்து இது குறிப்பிடத்தக்க வேறுபாடு கொண்டதாக திகழ்கிறது. முன்னையது அரங்கேற்று காதையின் பொது கட்டமைப்பை நமது கால அரங்கியல் சூழலுக்கு ஏற்ப விளக்கியுரைக்கும் நோக்கில் உருவானதாகும். மாதவி, குலப்பிறப்பு, பின்புல கலைஞர், நாடக அரங்கு, அரங்கேற்ற மரபுகள் முதலியனவாக தொடரும் இதன் உள்ளடக்க நிலைகள் நமக்கு உணர்த்தும் செய்தி இதுவே. மேற்படி நோக்கிலிருந்து திரு இளைய பத்மநாதன் அவர்களின் அரங்கத்திறன் சிலப்பதிகாரம் என்ற ஆக்கம் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வேறுபட்டு நிற்பதை அதன் பொருளடக்கம் தெளிவாக உணர்த்துகிறது. அது மேற்படி அரங்கேற்று காதை சுற்றி நிற்கும் கூத்து என்ற அம்சத்தை மையப்படுத்தி அதன் தொடர்பிலான பல்வேறு கூறுகளையும் விளக்கியுரைக்கும் செயற்பாடாக அமைந்ததாகும். கூத்து, கூத்தக்கை, ஆடுகளம், அரங்கேற்றம் என அமையும் அதன் இயல் தலைப்புகள் இதனையே உணர்த்தி நிற்கின்றன. மேற்படி இரு நூல்களை பற்றியுமான எனது பொதுவான அவதானிப்புகளே இங்கு முன்வைக்கப்பட்டன. இவற்றை பற்றி பின்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக எழுதும் வண்ணம் உள்ளது. சிலப்பதிகாரம் சார்ந்து கடந்த சில ஆண்டுகளில் எழுதப்பட்டுள்ள கட்டுரைகளில் சில தரும் புதிய செய்திகள். இவ்வகையில் கடந்த சில ஆண்டுகளில் எழுதப்பட்டவற்றுள் முக்கியமானவை என கருதும் 4 மட்டுமே இங்கு கவனத்துக்கு இட்டு வரப்பட உள்ளன. இவற்றுள் 3 கட்டுரைகள் நூல் மதிப்புரை என்ற வகையில் அமைவன. இவ்வகை சார்ந்தவற்றுள் முதலாவது கட்டுரையானது சிலப்பதிகாரத்துக்கு வந்துள்ள புதிய பதிப்பொன்று பற்றிய மதிப்பீடாகும். இப்பதிப்பு முயற்சியானது சிலப்பதிகாரம் எல்லோருக்குமான எளிய உரையுடன் என்ற தலைப்பிலே திரு ப. சரவணன் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டதாகும். இது பற்றிய மதிப்பீட்டை முன்வைத்தவர் எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்கள். சிலப்பதிகாரம் ஒரு புதிய பதிப்பு என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரை ஜெயமோகன் 10/3/2009 பதிவாகியுள்ளது. நூல் மதிப்புரை என்ற வகை சார்ந்த ஏனைய 2இல் ஒன்று சிலப்பதிகாரம் கவிதையியல் நோக்கு, பண்பாட்டியல், மொழியியல், அரசியல் என்ற தலைப்பிலான நூலாக்கம் பற்றியதாகும். இவ்வாக்கமானது புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு நிறுவனத்தால் செம்மொழி தமிழும் சிலப்பதிகாரமும் என்ற தலைப்பில் நிகழ்த்திய கருத்தரங்கில் படிக்கப்பட்ட கட்டுரைகளின் தொகுப்பாகும்.
இந்நூல் தொடர்பான இம்மதிப்புரையை எழுதியவர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் ஆவார். இது உங்கள் நூலகம் 2014 மார்ச் ஏப்ரல் இதழ்களில் பதிவாகியுள்ளது. இன்னொரு மதிப்புரையானது பேராசிரியர் சு. நடராஜன் அவர்கள் எழுதிய சிலப்பதிகாரம் மறுவாசிப்பு என்ற ஆய்வு நூல் பற்றியதாகும். கீற்று இணைய இதழில் 2017 செப்டம்பர் 2 பதிவாகியுள்ள இம்மதிப்புரையை எழுதியவர் ஆய்வாளர் கலைக்கோவன் ஆவார். 4வது கட்டுரையானது நாட்டார் வழக்கில் உள்ள கோவலன் கண்ணகி கதைகளில் ஒன்றை பற்றிய கள ஆய்வு நிலையிலான பதிவாகும். மதிப்புலைஞர் சொன்ன கோவிலன் கண்ணகி கதை என்ற தலைப்பிலான இக்கள ஆய்வு பதிவானது பேராசிரியர் கார்த்திகேயன் அவர்களால் எழுதப்பட்டதாகும். இது உங்கள் நூலகம் 2018 நவம்பர் இதழில் இடம்பெற்றுள்ளது. மேற்படி 4 கட்டுரைகளில் சாராம்சங்களே இந்து தொகுத்து தரப்பட உள்ளன. திருப்பா சரவணன் அவர்களுடைய சிலப்பதிகாரம் எல்லோருக்குமான எளிய உரையுடன் என்ற நூல் பற்றிய ஜெயமோகனின் மதிப்புரையிலே நமது கவனத்துக்கு இட்டு வரப்பட்டுள்ள முக்கிய விடயம் இவ்வாக்கமானது மரபான தமிழ் புலமைசார் ஆய்வு பார்வைகளுக்கும் மொழிவரி மற்றும் இனவரி ஆகியனசார் அணுகுமுறைகளுக்கும் அப்பாலான புத்தாக்க முயற்சி என்பதே ஆகும். அதாவது சிலப்பதிகாரத்தை இதுவரை பதிப்பித்தோர் பலரும் மேற்படி பார்வைகள் மற்றும் அணுகுமுறைகள் கொண்டிருந்தவர்கள் என்பதால் சரியான நேர்மையான சிலப்பதிகார பிரதிகள் கிடைக்காதிருந்த நிலையில் திரு சரவணன் அவர்களின் இவ்வாக்கம் அத்தேவையை நிறைவு செய்துள்ளது என்பதே இங்கு ஜெயமோகன் தரும் செய்தியாகும். இச்செய்தியை உள்ளடக்கி அமைந்துள்ள அவருடைய கூற்று வருமாறு: சிலப்பதிகாரம் இன்னும் கண்டடையப்படாத எத்தனையோ பண்பாட்டு ஆழங்கள் கொண்ட ஒரு மூல நூல். அத்தகைய ஆய்வுகளை மரபான தமிழறிஞர்களிடமிருந்து இனிமேல் எதிர்பார்க்க இயலாது. அவர்களின் வழக்கமான தமிழாய்வுக்கு வெளியே புதிய நோக்குகள் நிகழ வேண்டும். அதற்கு சமகால தமிழ் நடையில் அமைந்த மிகையான பாண்டித்திய பிரகடனங்கள் இல்லாத இனப்பெருமை, மொழிவெறி என்றெல்லாம் வழிவிட தாவல்கள் இல்லாத நேர்மையான சிலப்பதிகார பிரதி அவசியம். அந்த தேவையை சிறப்பாக நிறைவேற்றி இருக்கிறார் சரவணன். ஜெயமோகனின் 10/3/2009. சிலப்பதிகாரம் கவிதையியல் நோக்கு, பண்பாட்டியல், மொழியியல், அரசியல் என்ற கட்டுரை தொகுப்பானது ஆய்வாளர்கள் பலரால் எழுதப்பட்டவையான 28 கட்டுரைகளை கொண்டதாகும். நூலின் தலைப்புக்கேற்ற வகையில் இக்கட்டுரைகள் பொருண்மை நிலையில் கவிதையியல், பண்பாட்டியல், மொழியியல், அரசியல் என 4 வகைகளில் அமைந்துள்ளன. இவ்வாறு அமைந்த இந்நூலாக்கத்தின் முக்கியத்துவம் தொடர்பான பொதுவான மதிப்பீடுசார் தகவல்களை முதலில் முன்வைத்துள்ள பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் அதனைத் தொடர்ந்து மேற்படி 4 வகைகளில் 2வதான பண்பாட்டியல் சார் கட்டுரைகள் தொடர்பான விரிவான விமர்சன குறிப்புகளையும் முன்வைத்துள்ளார். அவ்வியல் சார் கட்டுரை பகுதியே இந்நூலின் சிறப்பான பகுதி என்பதான நமது கணிப்பையும் கூட அவர் இங்கே பதிவு செய்துள்ளார். இவ்வாறான இவரது கணிப்புக்கு காரணிகளாக திகழும் இவ்வியலின் கட்டுரைகளுள் 4 கட்டுரை பற்றிய தகவல்களை மட்டும் இங்கு இக்கட்டுரையின் தேவைக்கேற்ற வகையில் வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்ள முயல்கிறேன். மேற்பட்ட கட்டுரைகளில் ஒன்று கண்ணகி கதைகளும் வழிபாடும் என்ற தலைப்பில் டாக்டர் நசீம் தீன் அவர்களால் எழுதப்பட்டதாகும். இது கேரளத்தின் பழங்குடிகளிடையே கண்ணகி தொடர்பாக வழங்கி வரும் கதைகள் மற்றும் வழிபாட்டு மரபுகள் ஆகியவற்றை மையப்படுத்திய ஆய்வாகும். மேற்படி கண்ணகி வழிபாட்டு மரபுகளில் வைதிக சமயத்தினர் நிகழ்த்தி வந்துள்ள தாக்கங்களையும் இக்கட்டுரை கவனத்துக்கு இட்டு வந்துள்ளதாக சிவசுப்பிரமணியன் குறிப்பிடுகிறார். அவர் கவனத்துக்கு இட்டு வந்துள்ள அடுத்த 2 கட்டுரைகள் ஈழத்தில் கண்ணகை வழிபாடு தொடர்பானவை ஆகும். இவற்றில் ஒன்று பேராசிரியர் சண்முகலிங்கன் அவர்களால் எழுதப்பட்டதாகும். இன்னொன்று சண்முகராஜா ஸ்ரீகாந்தன் அவர்களால் எழுதப்பட்டதான பௌத்த மரபில் பத்தினி தெய்யோ கணநாத் உபயசேகர ஆய்வு என்ற கட்டுரை ஆகும். இவற்றுள் சண்முகலிங்கன் அவர்களின் கட்டுரையின் முக்கியத்துவம் என இங்கே சிவசுப்பிரமணியன் குறிப்பிடும் செய்தி, ஈழத்தின் தமிழர் சிங்களவர் ஆகிய இரு சாரார்களிடையிலேயும் நிலவி வரும் கண்ணகி வழிபாட்டு மரபுகளை தொகுத்து ஒப்பிட்டுள்ள முறைமையாகும். இலக்கிய செய்திகள், வரலாற்று சான்றுகள் மற்றும் கள ஆய்வு தரவுகள் ஆகியவற்றை ஆதாரங்களாக கொண்டதான இக்கட்டுரையானது கண்ணகி வழிபாட்டில் நிகழ்ந்து வந்துள்ள மாற்றங்களையும் பதிவு செய்துள்ளமை சிவசுப்பிரமணியன் அவர்களால் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் சிங்கள சமூகம் சார்ந்த பேராசிரியரான கணநாத் உபயசேகர அவர்கள் மானுடவியல் துறை சார்ந்த பேரறிஞர்களுள் ஒருவர் ஆவார். அவர் 1984 வெளியிட்ட த கல்ட் ஆஃப் கோடஸ் பட்டினி
என்ற ஆங்கில நூல் பற்றிய பார்வையாக அமைந்ததே மேச்சுட்டிய சண்முகராஜா ஸ்ரீகாந்தன் அவர்களின் கட்டுரை. கண்ணநாத் உபயசேகர அவர்களின் மேற்படி நூலானது ஈழத்தில் பௌத்த சிங்கள சூழலில் நிலவி வரும் பத்தினி தெய்யோ எனப்படும் பத்தினி தெய்வ வழிபாட்டையும் தமிழ் சூழல்களின் கண்ணகி வழிபாட்டு மரபுகளையும் உள்ளடக்கி அமைந்த நுண்ணாய்வு ஆகும். இவ்வாறான இந்நூலின் உள்ளடக்க நிலை தொடர்பாக இக்கட்டுரை ஆசிரியரான சண்முகராஜா ஸ்ரீகாந்தன் அவர்கள் தரும் செய்தியொன்று சிவசுப்பிரமணியன் அவர்களால் இங்கு கவனத்துக்கு இட்டு வரப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதி வருமாறு. குறிப்பாக இந்நூல் இலங்கையில் மேல், தென் மற்றும் தப்ரகமூவ மாகாணங்களில் கிராமிய வழிபாட்டு மரபாக நிலவி வருகின்ற பத்தினி தெய்வ வழிபாட்டினை பிரதானமாக குவிமையப்படுத்துகிறது. ஆனாலும் கிழக்கு மத்திய மாகாணங்களில் நடைமுறையில் உள்ள வழிபாட்டு மரபு தொடர்பாகவும் ஆராய்கிறது. குறிப்பாக இலங்கையில் சிங்கள பௌத்தர்களின் மத்தியில் உள்ள பத்தினி தெய்யோ வழிபாட்டுடன் தொடர்புடைய முதன்மையான 6 சடங்கியல் மரபுகளை ஆய்விற்கான பிரதான மூலமாக கொண்டுள்ளார். ஆயினும் இலங்கையில் பிற மட்டக்களப்பு, கண்டி, யாழ்ப்பாணத்தில் நிலவும் சடங்கியல் வழிபாட்டு மரபுகள் தொடர்பான தகவல்களையும் உள்ளடக்கியுள்ளார். இவற்றுக்கு அப்பால் பத்தினி தொன்மத்துடன் இணைந்த நாடகங்கள், வழிபாட்டு இடங்கள், மூல இலக்கியங்கள் போன்ற இன்னும் பல்வேறு மூலங்களின் துணையுடனேயே இந்நூலை எழுதியுள்ளார். சிலப்பதிகாரம் கவிதையியல் நோக்கு, பக்கம் 44. இவ்வாறு அமைந்ததான கணேநாத் அவர்களின் நூல் தரும் முக்கிய செய்திகளில் ஒன்றாக இங்கு எடுத்து காட்டப்படுவது பத்தினி வழிபாட்டு மரபின் தோற்றத்தை இந்து மரபுக்கு அப்பாலான ஒரு தளம் சார்ந்ததாகவே அவர் காண முயன்றுள்ளார் என்பதாகும். அவ்வகையில் அவர் அதனை பௌத்த மரபுடன் தொடர்புறுத்தி காட்டியுள்ளார். குறிப்பாக பத்தினியை பௌத்த தெய்வமாகவே அவர் அடையாளம் காண்கிறார். இக்கருத்து நிறுவதற்கான சான்றுகளை சிலப்பதிகாரத்திலிருந்தே அவர் தேர்ந்து கொண்டுள்ளார். கணநாத் உபயசேகர அவர்களின் மேற்படி ஆங்கில நூலாக்கம் தொடர்பாக சண்முகராஜா ஸ்ரீகாந்தன் அவர்கள் பதிவு செய்துள்ள கருத்துக்களில் முக்கியமானவையாக சிவசுப்பிரமணியன் அவர்களால் நமது கவனத்துக்கு இட்டு வரப்பட்டுள்ள செய்திகள் இவை. சிலப்பதிகாரம் கவிதையியல் நோக்கு, பண்பாட்டியல், மொழியியல், அரசியல் என்ற கட்டுரை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளவற்றுள் முக்கியமானவையாக பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்களால் கணிக்கப்பட்டவற்றுள் 4வதாக நான் இங்கு சுட்ட விளைவது பேராசிரியர் பக்தவத்சல பாரதியின் ஆக்கமான குன்றக்குரவை இனவரவியல் ஆய்வு என்பதாகும். இது சிலப்பதிகாரம் பற்றிய இனவரவியல் என்ற அறிவுத்துறை சார்ந்த பார்வையாகும். குன்றக்குரவை என்ற காதையை மையப்படுத்தி அமைந்ததான இக்கட்டுரையானது அக்காதை சுட்டும் குறவர்களது தொல்குடி சமய நிலை, அதில் ஏற்பட்ட படிவளர்ச்சி ஆகியன பற்றிய நுண்ணாய்வாக அமைந்ததாகும். இவ்வாறாக இக்கட்டுரையை நமக்கு அறிமுகம் செய்யும் சிவசுப்பிரமணியன் அவர்கள் மேற்படி கட்டுரையின் பின்னுரையிலே முனைவர் பக்தவத்சல பாரதி அவர்கள் சிலப்பதிகாரத்தின் வரலாற்று முக்கியத்துவம் என்ற வகையில் முன்வைத்தவற்றையும் நமது கவனத்துக்கு இட்டு வந்துள்ளார். அப்பதிவு வருமாறு. தமிழிலக்கிய படிமலர்ச்சியில் சிலப்பதிகாரம் மிக முக்கியமான காப்பியமாகும். இது ஒன்றுதான் தமிழர் சமூகத்தின் அனைத்து தன்மைகளையும் ஒரு சேர விவரிக்கிறது. இதுவே இக்காப்பியத்தின் தலையாய பண்பாகும். உயர் சமூகத்தாரையும் நாட்டாரையும் இனக்குழு சமூகத்தாரையும் சம முக்கியத்துடன் கண்டு ஒரு முழுமையான தமிழ் அகிலத்தை நம்முன் கொண்டு வருகிறது. தமிழில் வேறு எந்தவோர் இலக்கியமும் இந்த முழுமையை முன்னெடுக்கவில்லை. முழுமையை விளையும் பனுவலாக இது உருவாக்கம் பெற்றது என்பதே நாம் உய்த்துணர வேண்டிய கருத்தாகும். சிலப்பதிகாரம் கவிதையியல் நோக்கு, பக்கம் 233. பேராசிரியர் தீசு நடராஜன் அவர்கள் எழுதிய சிலப்பதிகாரம் மறுவாசிப்பு என்ற ஆய்வு நூல் மார்க்சியம் மற்றும் பின்னவீனத்துவம் ஆகிய சிந்தனை தளங்களின் ஊடாக சிலப்பதிகாரத்தை புரிந்து கொள்ளும் முயற்சியாக அமைந்ததாகும். குறித்த ஒரு ஆக்கத்தை வாசிப்பவர் தனது புரிதலுக்கும் உலக நோக்கிற்கும் மேற்ப அதனை மறுகட்டமைப்பு செய்யும் முயற்சியே திறனாய்வுலகில் மறுவாசிப்பு கலைச்சொல் மூலம் சுட்டப்படுகின்றது. இங்கு திரு இ. கலைக்கோவன் அவர்களுடைய மதிப்புரை ஊடாக நமது கவனத்துக்கு வந்துள்ளதான தீசூர் நடராஜன் அவர்களின் மேற்படி ஆக்கமும் அத்தகையதொரு முயற்சியே ஆகும். சிலப்பதிகாரம் எழுந்த காலப்பகுதி, அது புலப்படுத்தி நிற்கும் சமூக பண்பாட்டு சூழல் மற்றும் அதன் கதையம்சத்தினூடாக புலப்படக்கூடியதான அரசியல் ஆகியவற்றை நிறுத்து நோக்கி அவற்றின் பின்புலத்தில் இளங்கோவின் காப்பிய கட்டமைப்புக்கு நமது கால கண்ணோட்டங்களுடனான புரிதலொன்றை தீசூர் நடராஜன் அவர்கள் தர முயன்றுள்ளார் என்பதே திரு இ. கலைக்கோவன் அவர்கள் தரும் செய்தியாகும்.
சமூக வரலாற்று நோக்கிலே, குறிப்பாக மார்க்சிய அடிப்படையிலான சமூக வரலாற்று பார்வையிலே சிலப்பதிகாரத்தை அணுபவர்கள் அந்நூல் காட்டும் சமுதாய சூழலை பொதுவாக வணிக வர்க்கம் எழுச்சி பெற்ற காலகட்டமாகவே கணித்து வந்துள்ளனர். குறிப்பாக நிலவுடைமை சமூகத்தை சார்ந்திருந்த அரசுக்கு எதிராக வணிக வர்க்கம் எய்தியிருந்த வளர்ச்சியின் ஒரு அடையாளமாகவே சிலப்பதிகாரத்தை அவர்கள் தரிசித்து வந்துள்ளனர். இதனை மார்க்சியர்களான திரு கே. முத்தையா மற்றும் தோமு சி. ரகுநாதன் ஆகியோரின் ஆக்கங்கள் பற்றிய பகுதியிலே 37வது கட்டுரையிலே நோக்கி உள்ளோம். இங்கு நாம் நோக்கும் தீசு நடராசனின் இம்மறுவாசிப்பும் மேற்படி மார்க்சிய அடிப்படையிலான பார்வையை மேலும் புதிய கோணங்களில் வலியுறுத்தும் வகையிலான ஒரு செயற்பாடாகவே கொள்ளக்கூடியதாகும். குறிப்பாக மார்க்சியத்துடன் பின்னவீனத்துவம் என்ற பார்வையையும் இணைத்தே தீசு நடராசன் அவர்கள் இம்மறுவாசிப்பை மேற்கொண்டுள்ளார் என்பதே திரு இ. கலைக்கோவன் அவர்கள் தரும் செய்தியாகும். மேற்சுட்டியவாறான தீசு நடராசன் அவர்களின் மறுவாசிப்பில் புலப்படுத்தப்படும் முக்கிய பார்வைகள் என கட்டுரையாளர் இ. கலைக்கோவன் அவர்கள் துவனவற்றுள் 3 மட்டும் சுருக்கமாக இங்கு குறிப்பிட விளைகிறேன். அவற்றுள் ஒன்று கண்ணகி பாண்டியன் முன் வழக்குரைத்த நிகழ்வு பற்றியது. இன்னொன்று அவள் தனது இடமுலையை திருகி எறிந்து மதுரையை தீயிட்டது பற்றியதாகும். 3வதாக இங்கு கவனத்துக்கு வருவது சேர நாட்டில் கண்ணகி கோட்டம் உருவாவதற்கு பின்புலமாக இருந்த நுண்ணரசியல் பற்றியதாகும். இவற்றுள் முதலிரு நிகழ்வுகளும் சிலப்பதிகாரத்தின் மதுரை காண்டம் சார்ந்தவை ஆகும். 3வது நிகழ்வு வஞ்சிக்காட்டத்தில் இடம்பெறுவது. கண்ணகி பாண்டியன் முன் வழக்குரைத்த நிகழ்வானது வணிக வர்க்கமானது அரசுடன் நேருக்கு நேர் மோதி நின்ற வரலாற்று நிலையில் காட்சியாக இந்நூலில் தரிசிக்கப்பட்டுள்ளது. கண்ணகி முலையை திருகி எறிந்ததாக அமைந்த கதையம்சமானது அக்கால அதிகார வர்க்கத்துக்கு எதிரான கையறு நிலையின் வெளிப்பாடாக, அதாவது பாலியல் நெருக்கடி சார்ந்த உடல் மொழியாக இங்கு சுட்டப்பட்டுள்ளது. கண்ணகி கோட்டம் உருவாவதற்கு பின்புறமாயிருந்த நுண்ணரசியல் என்பது வைதிக சமய எதிர்ப்புணர்வு என்பதே இந்நூல் தரும் செய்தியாகும். வைதிக வழிபாட்டு மரபுகள் செல்வாக்கு பெற்று வந்த சூழலில் அதற்கு எதிராக தமிழரின் பண்டைய நடுகள் வழிபாட்டு மரபு மற்றும் தாய் தெய்வ வழிபாட்டு மரபு ஆகியவற்றை மீட்டுருவாக்கம் செய்யும் முயற்சியாகவே கண்ணகி கோட்ட உருவாக்கம் அமைந்துள்ளது. பேராசிரியர் தீசு நடராசன் அவர்களின் சிலப்பதிகாரம் மறுவாசிப்பு என்ற ஆய்வு நூல் புலப்படுத்தப்படும் முக்கிய பார்வைகள் தொடர்பாக திரு இ. கலைக்கோவன் அவர்கள் நமது கவனத்துக்கு வந்துள்ள முக்கிய செய்திகள் இவை. அடுத்து பேராசிரியர் கார்த்திகேயன் அவர்களால் எழுதப்பட்ட மலைப்பிரியர் சொன்ன கோவிலன் கண்ணகி கதை என்ற தலைப்பிலான கள ஆய்வு பதிவு பற்றி நோக்குவோம். இப்பதிவானது கேரள மாநிலத்தின் இடுக்கி மாவட்டம் சார்ந்த ஆதிவாசி மக்களில் ஒரு சாராரின் மத்தியில் வழங்கி வரும் கண்ணகி கதை மரபு பற்றியதாகும். இந்த மாவட்டத்தில் உள்ள மங்களதேவி கோயில்தான் சேரன் செங்குட்டனால் கட்டுவிக்கப்பட்ட கண்ணகி கோட்டம் என்பது தமிழ் ஆய்வுச் சூழலில் நிறைவேறும் பொதுவான கருத்தாகும். இவ்வாறான கண்ணகி வழிபாட்டு சூழலில் காலங்காலமாக நிலவி வந்துள்ள கதையொன்றையே பேராசிரியர் கார்த்திகேயன் அவர்கள் இக்கட்டுரையினூடாக தமது கவனத்துக்கு இட்டு வந்துள்ளார். மேற்படி கதையானது கண்ணம்மா என்ற தகவலாளியின் வாய்மொழியூடாக இக்கட்டுரையில் பதிவாகியுள்ளது. அவர் அச்சூழலில் பொங்கம் புலி என்ற ஆதிவாசி குடும்பம் சார்ந்தவர் ஆவார். அவர் சொன்ன கதையானது அவருடைய கிளை மொழியிலேயே இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என கட்டுரையாளர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு பதிவாகியுள்ள கண்ணகி கதையின் முக்கியத்துவம் என்ற வகையில் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் இது ஈழத்தின் கண்ணகி வழிபாட்டு சூழல்களிலே வழக்கில் இருக்கும் கதை மரபுகளுடன் ஒத்த பண்புகள் கொண்டதாக திகழ்கிறது என்பதாகும். ஈழத்தின் கிழக்கு மாகாணத்தில் கண்ணகி வழக்குரை என்ற பெயரில் வழங்கப்பட்டு வரும் இவ்வாக்கமானது யாழ்ப்பாண குடாநாட்டு சூழலிலே கோவலனார் கதை என்ற பெயரிலும் வன்னி மண்ணிலே சிலம்பு கூறல் என்ற பெயரிலும் வழங்கப்பட்டு வருவதாகும். இதன் கதையம்சமானது தெய்வமே மானுடமாக வருவதான, அதாவது சைவ சமயத்தின் அன்னை தெய்வமாகிய உமையம்மையே கண்ணகியாக அவதரிப்பதான செய்தியை தருவதாகும். இவ்வகையில் ஈழத்து கண்ணகி கதை மரபானது சிலப்பதிகார கதையம்சத்தினின்று பெரிதும் வேறுபட்டதாகும். இங்கு மேற்படி மலைப்பிரியர் சொன்ன கோவிலன் கண்ணகி கதை
என்ற தலைப்பிலான கள ஆய்வு பதிவும் ஈழத்து கண்ணகி கதை மரபு போல கண்ணகியை அவதாரமாக தரிசிப்பதே ஆகும். அவ்வகையில் அதுவும் சிலப்பதிகாரத்திலிருந்து பெரிதும் வேறுபட்டே அமைந்துள்ளமை வெளிப்படை. எனவே ஈழத்தின் கண்ணகி வழக்குரை என்ற காப்பியத்தின் கதை அம்சங்களுடன் ஒத்து நோக்கப்படக்கூடியதாக இவ்வாக்கம் தெரிகிறது என்பதே இங்கு நமது கவனத்துக்குரிய செய்தியாகும். அவ்வகையில் ஈழத்தின் கண்ணகி கதை மரபுகளை ஆராய்வோர் ஒப்பியல் நோக்கிலே கவனத்துட் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு ஆக்கமாக மேற்படி மலைப்புலியர் சொன்ன கோவிலன் கண்ணகி கதை என்ற பதிவு அமைந்துள்ளது என்பதை இங்கு சுட்ட விளைகிறேன். சிலப்பதிகார ஆய்வுகள் பற்றிய இக்கட்டுரை பகுதியை நிறைவு செய்யும் நிலையில் ஈழத்தின் கண்ணகி வழிபாட்டு வரவு தொடர்பாக புதிதாக எனது கவனத்துக்கு வந்துள்ள இரு கட்டுரைகள் பற்றிய தகவல்களை மட்டும் இங்கு பதிவு செய்ய விளைகிறேன். பத்தினி தெய்வமும் சுனாமியும், கிழக்கிலங்கையின் பாணமை கிராமம் பற்றிய ஒரு ஆய்வு. நூல் இலங்கையின் சமூக பண்பாட்டு வரலாறு. 2வது பத்தினி தெய்வ வழிபாடும் சிங்கள பௌத்த பண்பாடும், இலங்கையில் பௌத்தமும் தேசியவாதமும் என்ற நூலில் இடம்பெற்ற 2வது கட்டுரை. இவ்விரண்டும் ஆய்வாளர் திரு க. சண்முகலிங்கம் அவர்களால் எழுதப்பட்டவைகள் ஆகும். இவற்றின் உள்ளடக்க அம்சங்கள் பற்றி பின்னொரு சந்தர்ப்பத்தில் எழுதுமனம் உள்ளது. இத்தொடரிலே சிலப்பதிகார ஆய்வுகள் என்ற பொருண்மைசார் பார்வை இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. இத்தொடர் தற்காலிகமாக நிறைவு பெறுகிறது. சில மாத இடைவெளிக்கு பின் மீண்டும் இத்தொடரை தொடரும் எண்ணம் உள்ளது. நன்றி, வணக்கம்.